சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா. ஜாதிவாதி போலீஸ், பக்தவாதி போலீஸ், பக்தவாதி போலீஸ், ஜாதிவாதி போலீஸ், ஜாதிவாதி போலீஸ், பக்தவாதி போலீஸ், நீதி விரோதி பட்டறையும், நீதி விரோதி பட்டறையும், நீதி விரோதி பட்டறையும், விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். கையெட்டியில் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த 23ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான நிலைமையிலே இங்கே அதே வளாகத்துக்குள் மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் ஒன்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்களும் உடவியலாளர்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து உரிமையாளர்கள் இதற்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே இன்று இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலை 6:30 மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த 24ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அவ்வாறு ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று மீண்டும் ஒன்று கட்டப்படுகிறது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அப்பொழுது பதில் பெற அரசாங்க அதிபராக அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார், அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி. ஆனால் நாங்கள் ஆணித்தரமாக சொன்னோம், இல்லை, அவ்வாறான ஒரு கட்டுமானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று. தாங்கள் பார்த்து அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருந்தார். ஆனாலும் அதற்கு பிற்பாடு அதே கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இன்று திறப்பு விழா என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. அந்த தகவல் கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்களால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த திறப்பு விழாவிலே இராணுவத்தினரும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. இதிலே அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம், தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டு தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் 20ஆம் தேதி கொழும்பிலே புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர்களை அழைத்து உங்களுக்கு இந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் கையளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்த நிலையிலே 3வது நாள் இங்கே சட்டவிரோத கட்டிடம் ஒன்று திறக்கப்படுகின்றது. இது அனுர அரசாங்கத்தினுடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறது. அனுரவினுடைய இனவாதத்திற்கும் ராஜபக்ச ரணிலுடைய இனவாதத்திற்கும் இடையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதனைத்தான் இந்த சம்பவம் காட்டுகின்றது. அதுவும் குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இருக்கக்கூடிய முப்படையினரும் இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு ஏற்பாடுகளிலே முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வடமாகாண பிரதி போலீஸ் அதிபர் இந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அனுரவர்களுடைய அனுமதி இல்லாமல் அது ஒருபொழுதும் நடந்திருக்க முடியாது. ஆகவே இவர்கள் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இந்த காணிகள் இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர்களை அழைத்து அவர்களோடு ஒரு சமரசம் பேசி நல்லிணக்க தீர்வு ஒன்று காண முயற்சிப்பதாக ஒரு தோற்றப்பாட்டை உலகத்திற்கு காட்டுவதற்கு அந்த சந்திப்பை அவர் மேற்கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் இரகசியமாக இங்கே இந்த திறப்பு விழாவுக்கும் திறப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அரசு நேர்மையாக செயல்படவில்லை, இனவாதமாகத்தான் செயல்படுகிறது, இந்த அரசு மீது எந்த நம்பிக்கையும் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை தெளிவாக சர்வதேச சமூகத்திற்கு தெளிவுபடுத்துவதோடு சர்வதேச சமூகம் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகித்து இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றவும் இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கொடுத்த முறைப்பாடுகள் அனைத்தும் கிடப்பில் இருக்கின்றன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் ஏமாற்றுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை காட்டமாக விமர்சித்த நிலைமையில்தான் இந்த ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தில் நடைபெறுகின்ற நிலையிலே தவிர்க்க முடியாமல் கொழும்பு மனித உரிமைகள் ஆணைக்குழு அந்த விடயத்தை விசாரணைக்கு எடுத்து எங்களை அழைத்திருந்தது. பலாலி போலீசாரும் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே அவர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை ஒரு நேர்மையான ஒரு பதில்கள் இதனையும் வழங்கவில்லை. அவர்கள் சாட்டு போக்குகளை சொல்லுகின்ற ஒரு போக்கைத்தான் அங்கே வெளிப்படுத்தியிருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய தரப்பு நியாயங்களை நாங்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய மேலும் சாட்சியங்களை சமர்ப்பிப்பதற்காக
வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி எங்களுக்கு திகதி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அதிலே நாங்கள் மேலதிக சாட்சிகளை நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு இருக்கின்றோம். சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த போலீஸார் அந்த போலீஸாருக்கு அப்துல்லா என்ற ஒரு போலீஸ் அதிகாரி தலைமையிலே வந்த குழுவினர் நீதிமன்ற கட்டளை இருக்கிறது என்று பொய்யை கூறி அச்சுறுத்துவதற்கு முயன்றார்கள். அவர் தன்னுடைய கையிலே ஒரு விலங்கையும் கையிலே வைத்து ஆட்டி இங்கே வருகின்ற பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கான முயற்சிகளிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் வீதியூரமாக நின்று இந்த சட்டவிரோதமாக இன்று நடைபெற இருந்த இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் இந்த எதிர்ப்புகளை காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறோம். பொதுமக்களுடைய பிரச்சனை அதை மாற்றப்பட்டதற்கு இணங்க அமைவாக அரசாங்கம் ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டு எங்களை கதைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்று வழங்கியிருந்தார்கள். அதையொட்டி நாங்கள் 20ஆம் தேதி கொழும்புல போய் பௌத்த சாசன அமைச்சரோட அவரோட கலந்துரையாடல் காணி உரிமையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர் சில விடயங்களை சொன்னார். கடந்த அரசாங்கத்தில் அவங்க இருக்கும்போது செய்யப்பட்ட விஷயம், நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு தருவோம் என்று சொல்லி ஒரு 100% நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி நாங்கள் 2 நாளாக இல்லை, அதுக்கிடையில் இந்த பில்டிங்கை ஒரு புது பில்டிங் ஒன்றை கட்டி ஒரு கட்டடத்தை அமைச்சு அதை திறந்திருக்கிறதுன்றது எங்களுக்கு மன வருத்தத்தையும் அவங்கள இருக்கிற நம்பிக்கையும் குறைச்சி கொண்டு போகுது வழியே. இது அவங்க எப்படி ஒரு தீர்வு தரப்புறாங்கன்ற ஒரு திட்டத்தை தெளிவாக இன்னும் இதுவரைக்கும் தெரியாதுன்றது எங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காது. அதை நாங்கள் அவைக்கு சில விஷயம் தெரியாதுன்றதுல நாங்கள் அவைக்குரிய ஆதாரங்களை நாங்கள் கொடுத்துறாங்க. கடந்த காலங்களில் இருந்த பிரேச வேலை நிறைவேற்றப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்குரிய கடிதங்கள் அனுப்பப்பட்டு அந்த கடிதங்களுக்குரிய பதில் கடிதங்கள் கூட ஜனாதிபதி செயலகம் பிரதமர் செயலகத்திலிருந்து தடுத்த நிறுத்த சொல்லி இந்த கட்டிடத்தை தற்காலிகமாக நிறுத்தி அதுக்குரிய ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி அங்கிருந்து அறிக்கையாக வந்ததை கூட பொருட்படுத்தாமல் இராணுவத்தின் அனுமதியோட இராணுவத்தின் பங்களிப்போட இந்த வேலையை கட்டி மேலும் மேலும் கட்டிடங்களை இதில் கட்டி கொண்டு போகிறது ஒரு கீழ்த்தரமான செயல் என்றதை தான் நான் இதில் கூறிக்கொண்டு மற்ற இதுக்குரிய நடவடிக்கைகள் எங்களுக்கு ஒரு திருப்திகரமாகவே சொன்னது. இது 2-3 மாதங்கள் டைம் தாங்கும். நாங்கள் ஆட்சிக்கு இவ்வளோ காலம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது இவ்வளோ காலம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற மொழியை இந்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய இதுகளை தவறப்பட்டு கொண்டு அவைகளும் ஒரு இக்கட்டான நிலைக்கு உள்வாங்கப்பட்டு எங்களையும் ஒரு இக்கட்டான நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கோம்ன்றது தான் இது. Apé,